ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வைங்களேன், கர்த்தர் நமக்கு ஒரு டோர் ஓபன் பண்ணி தற்காலிகமா ஏதோ ஒரு வேலையிலையோ ஏதோ ஒரு காரியத்துல நம்மை செயல்பட வைப்பா. டைம் நெருங்கிட்டுன்னு வைங்களேன், அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார். அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைப்பார். டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைக்கிறாருனாலே நெக்ஸ்ட் நீங்க தான் நினைச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு டோர். அதுக்காக வார்த்தை, அதான் சொல்ல, நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். உன் மேல நான் சொல்லியிருக்கிற நல் வார்த்தையை காலம் நிறைவேறும். ஏன்னா தேவனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கிறது. அவருக்கு தெரியும் இந்த டைம்ல தான். அதான் சொன்னேன்ல, 40 வயசுலயே மோசைக்கு எண்ணம் இருக்கு, என் கையால கத்தர் விடு. நல்ல எண்ணம், அது உண்மையான எண்ணம். ஆனா அப்பவே நடத்தி இருந்தா, ஆமென், மோசே அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டார். அவர் எகிப்தின் சாஸ்திரங்களை கலைகளை கட்டவர். அதனால ஒரே அடியில ஒருத்தனை கொண்டான். 40 வருஷம் ட்ரைனிங். இந்த வெயிட்டிங் பீரியட் ட்ரைனிங் பீரியட். சில கோர்ஸ் எல்லாம் படிக்க போவாங்க பாருங்க. படிக்கும் போதே வேலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொடுப்பாங்க. சில பிள்ளைங்களாம் ஃபாரின்ல படிக்க போற பிள்ளைங்க பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க. எங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல்ல, ஏதாவது பெட்ரோல் பல்க்ல, சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்க அவங்க போனாங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? இதை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த வேலை எதுவரை தெரியுமா, இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றது வரைக்கும், எனக்கு இந்த டோர் ஓபன் ஆகுறது வரைக்கும். டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க. நமக்கு தெரியாது. ஆமென். ரூத்துக்கு தெரியும், இந்த கதிர் பொறுக்கிறது எனக்கான டைம் வர்றது வரைக்கும் தான். ஆமென். அதனால பிள்ளைங்கெல்லாம், நம்ம சர்ச்சிலையும் பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்குன்னு போகல. அவங்க போனது அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா தற்காலிகமாய், அதான் அங்கே எரேமியாவை கொண்டு சொல்றாரு, பாருங்க, நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இருங்க, வேலை வரும், காலம் நிறைவேறும். நான் நம்புகிற சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். நாள் வரும், அப்பொழுது உங்கள் மேல் என் நல் வார்த்தையை, உங்கள் மேல் என் நல் வார்த்தையை. அதன் அர்த்தம் என்ன? இந்த வசனம் ஆபிரகாமுக்கு பலிச்சுச்சு, ஈசாக்குக்கு பலிச்சது, யாக்கோபுக்கு பலிச்சது, உனக்கும் பலிக்கும். நல்ல கைகளை தட்டி